தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை, தமிழ் பேரினத்தின் இருளகற்ற வந்த பேரொளி எங்கள் தாய்ப்புலி செந்தமிழன் சீமான் உங்களோடு. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, பேரன்புமிக்க எனது பெற்றோர்களே, அறிவில் சிறந்த ஆண்டோர் பெருமக்களே, இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்கிற வெறியோடும் முனைப்போடும் அரும்பாடாற்றிய என் அன்பு உடன் பிறந்தார்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் நன்றியும். ஓசோ சொன்னதுதான், இரு கைகள் நிறைய விதைகள், நான் விதைத்து கொண்டே இருக்கிறேன், எவ்வளவு முளைக்குதோ முளைக்கட்டும் என்று. நீ ஒவ்வொரு நாளையும் அறுவடைக்கான நாளாக கருதாதே, விதைப்பதற்கான நாளாகவே கருது என்கிறார்கள். நாம் விதைத்து கொண்டே இருக்கிறோம், ஆனால் ஒரு பக்கம் முளைத்து கொண்டே இருக்கிறது. அன்று நான் ஒருவன் விதைத்தேன், இன்று 1000 பேர் கூடி விதைக்கிறோம். அதனால் நிச்சயமாக ஒரு விடுதலை பயிர் முளைத்து வரும் என்கிற நம்பிக்கையோடு நாம் களத்தில் நிற்க வேண்டும். என்னுடைய தங்கை அபிநயா அவர்கள், எவ்வளவோ பேசிட்டேன், அதுக்குள்ள நீங்க உங்க இதயத்தில் வராத இரக்கம், பரிவு, கருணை, மாறுதல் இந்த 2 நிமிடம் பேசியா வந்து வரப்போகுது. அவள் எனக்கு பின்னாடி வந்த என் தங்கை தானே, இன்னும் நீண்ட தூர பயணம் இருக்கிறது, பழகி கொள்வாள். இப்படித்தான் இருக்கும். அந்த மாதிரி சொன்னவன் நம்ம சின்னம்மா, நம்ம அம்மா, நம்ம அக்கா தான். அதனால எனக்கெல்லாம் எந்த வருத்தமும் மக்களிடத்தில் இல்லை. எனக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அந்த ஆட்சியாளர்கள், அந்த கட்சிகள் மேலே இருக்கிற கோபம் என் மக்கள் மேலே எனக்கு பரிதாபம், வருத்தம் தான், கோபமே கிடையாது. பாவமாக இருக்கும், பார்க்கும்போது பாவமாக இருக்கும். அது ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றே நான் உங்களுக்கு சொல்லுவேன், மக்கள் சரியில்லை என்று மட்டும் சொல்லிடாதீங்க. அது குறிப்பாக என் முன்னாடி சொல்லிடாதீங்க. ஏன்னா அந்த மக்களில் இருந்து தான் நீனும் வந்திருக்கேன், நானும் வந்திருக்கேன். எனக்கு ஓட்டு போட மறுக்கிறவன் வேற யாரும் இல்லை, ஏன் ஆத்தாளப்பன் தான், ஏன் சித்தப்பன் பெரியப்பன், ஏன் மாமச்சனன் தான். கற்பிக்க ஆள் இல்லை. இப்போதானே ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நான் கற்பிக்கிறது ஏன் இவ்வளவு வேகமாக போகாமல் மெதுவாக வருதுன்னா, நான் கருப்பாக இருக்கேன், குள்ளமாக இருக்கேன், பார்க்க கரடமோட காட்டா மாதிரி இருக்கான். இதை நானே கொஞ்சம் உயரமாக வெள்ளையா, இந்த பாலிட்டிக்ஸ் சுஸ்தீஸ் அப்படின்னு எதாவது பேசியிருந்தேன்னு வச்சுக்கிறீங்களேன், அதுவும் இவன் நல்லா இது பண்ணுவான் போல் இருக்குது அப்படின்னு. இந்த வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு ஒரு நம்பிக்கை இந்த மக்களுக்கு. இவங்களுக்கு பல தடவை சொல்லிட்டேன்டே, கருப்பாக இருக்கிற கலும்புல இருந்தாண்டா அவ்வளோ இனிப்பாக இருக்கிற சக்கரை வருது, தயவு செய்து எங்களை நம்புங்கடான்னு. விட்டுத்தான் பிடிக்கணும். பொறுமை மிக அவசியம், பொறுமை மிக அவசியம். என் உடன் பிறந்தவர்களே, என் தங்கைகளே, தம்பிகளே, என் அன்பு பெற்றோர்களே, ஒரு கத்தரிக்காய், தக்காளி, ஒரு கொத்தவரங்காய், புடலங்காய், அதை விளைய வச்சு விதைச்சி முளைச்சி காய்ச்சி வர்றதுக்கு நீ 3 மாதம் குறைஞ்சது காத்திருக்க, குறைஞ்சது 60 நாள். ஒரு கொள்கையை விதைச்சு, அதுவும் ஒரு புறையோடி போன அழுக்கு 60 ஆண்டு கால குப்பையை நீ 5 ஆண்டுகளை கூட்டி எழணும்னா எத்தனை பொக்கலைன்னு வச்சாலும் சரி வராது. கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் காலம் எடுக்கும். உலகம் முழுமைக்கு மாறுதல்கள் இப்படித்தான் உருவாயிருக்கு. மாறும், ஒரே நாளில் இல்லை.
ஒரே நாள்ல மாறும். நான் மாறியது போல, நீங்கள் மாறியது போல, ஒவ்வொருவரும் மாறினால் அடுத்த நொறி மாறுதல், அவ்வளவுதான். மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வரணும். நீ மண்ணை வென்று ஆள வேண்டுமா, முதலில் மக்களின் மனதை வெல்லணும். இதயத்திற்கு நெருக்கமாக போய் நின்று அவனுடைய பிரச்சனை, அவனுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லணும், எடுத்து சொல்லணும். இங்கே எப்படி ஒரு துருக்கிய பழமொழி, நீங்க எல்லாம் படிச்சிருக்கலாம், நான் கூட என்னுடைய அலைபேசியில் வச்சிருந்தேன், எல்லாரும் படிக்கிட்டு. காடுகளில், அடர்ந்த காடுகளில் மரங்கள் வெட்டி அழிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. ஆனால் மரங்கள் எந்த எதிர்வினையும் ஆற்றல. வெட்டி வீழ்த்துற கோடாரி, அதன் கைப்பிடியில் இருக்கிற காம்பு இருக்குல்ல, கைப்பிடி, அது மரத்தால் ஆனது. அந்த கோடாரி போய் மரங்கள்கிட்ட பேசுது, நானும் உங்கால் தான், இந்த பாரு. அந்த மரத்தாலான கைப்பிடியை காட்டி காட்டி நானும் உங்கால் தான் சொல்லி சொல்லி வெட்டி சாச்சிக்கிட்டே இருக்கு. அப்படிதான் இந்த திராவிட கட்சிகள், இந்த இந்திய கட்சிகள், நானும் உங்கால் தான், நானும் உங்கால் தான் வெட்டிக்கிட்டே இருக்கான். வெட்டப்பட்டு வீழ்கிற மரங்கள் போல என் மக்கள் வீழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த வீழ்ந்த மரங்களின் எண்ணிக்கைக்கேற்ப பிள்ளைகள் நாங்கள் மாற்று மரங்களை நட்டுக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நம்மளால செய்ய முடியுது. அரசியலில் தற்சோர்வும் சோம்பலும் தற்கொலைக்கு சமம் என்கிறார் ஐயா பெரியார் அவர்கள். சோர்ந்துறாதீங்க. நேற்று சொன்னது அண்ணன், நம்மை வெல்வதற்கு தோல்விக்கு ஒரு தகுதி இருக்குன்னா, தோல்வியை வெல்வதற்கு நமக்கு ஒரு தகுதி வராமல் போயிருமா, வாய்ப்பு வராமல் போயிருமா என்ன? நாம் தோற்றுவிட்டோம் என்று பொருள் அல்ல, வெற்றியை துரத்தி கொண்டு இருக்கிறோம் என்று பொருள். வெற்றிக்கு மிக அருகில் இருக்கிறோம் என்று பொருள். தோல்வியே சொல்லிருச்சு, என்னை தொற்றுவிட்டு போனவன் வென்ற தோற்றதாக சரித்திரமே இல்லை, அப்படி செய்தியே இல்லை. வெற்றி எப்போதும் சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி எப்போதும் சிந்தித்து வெல்ல வைக்கும். எளிதில் வென்றவனின் இதயம் மலரினும் மெல்லிதாக இருக்கும், தோற்று தோற்று வென்றவனின் இதயம் இரும்பை விட கடினமாக இருக்கும். ஏறக்குறைய உங்கள் இதயமெல்லாம் இரும்பாக மாறிவிட்டது. இனி வெற்றி என்றால் அது அருமை தெரியும். பசியோடு இருந்தவனுக்கு வறுமை தெரியுது இல்லை, பசியின் அருமை தெரியுது இல்லை, பசினா என்னன்னு தெரியுது இல்லை. அதனால தான் நம்ம கத்துறோம். நம்ம வேற்று கிரகத்திலிருந்து இறக்கி விட்டப்பட்டோம். முதலமைச்சர் வீட்டிலிருந்து வந்தவங்களா இல்லை அமைச்சர் வீட்டிலிருந்து வாரிசா வந்தவங்க? இல்லை இல்லை. உங்களுக்கு தெரியுமா, பசும்பன் படத்துக்கு கதை பேசணும், காரைக்குடியில் போய் படப்பிடிப்பு தளம் பார்க்க நானும் எங்கள் அப்பாவும் போயிட்டுருக்கோம். ஒரு அடர்ந்த பனங்காட்டில் இறங்கட மகனே சிறுநீர் கழிச்சிட்டு போகலான்னு இறங்கி காரை இருந்தோன்னே, இதாப்பா என் ஊருன்னொன்னே ரொம்ப நேரம் பேசாமல் வண்டியிலே வந்தார். என்ன பண்ணேன், இந்த ஊரில் பிறந்துட்டாடா, இந்த பேச்சு பேசுகிற நீ, நம்ப முடியலடா மையனை அப்படின்னா. இந்த ஊரில் பிறந்ததுனால தான்ப்பா நான் பேசுகிறேன். என்னடா அப்படின்னு, பசிப்பா, வறுமைப்பா, ஏழ்மைப்பா, கவலையும் கண்ணீருமாக இருக்கிற என் தாய் தந்தையர்களின் சொந்தங்களின் உறவுகள் பார்க்கும்போதெல்லாம் இனம் தெரியாத வெறி வருதுல்ல, அந்த வலி வாய் வழியே வருகிற மொழியாக மாறுகிறது. யார் கற்பிச்சு கொடுத்தது இப்படி பேசணும், இதை பண்ணணும்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கோபமா பேசுகிறார். இதயத்தில் நெருப்பு எரியும் போது சில பொறிகள் வாய் வெளியே வந்து விழுங்குறான். அப்படிதான் விழுகுது. ஆனால் நாங்கள் எவ்வளவு நாகரிகமாக பேசுகிறோம். எல்லா கோபத்தையும் பண்ணால் யாரும் இங்கே உட்காந்து கேட்க முடியாது. ரொம்ப கண்ணியத்தோட பேசு. ஏன்னா எங்கள் தலைவன் அப்படி. நீங்கள் எங்களை சிறுவர்கள் இவர்கள் என்ன செய்து விட முடியும், இவர்களுக்கு ஒரு பின்புறம் அப்படி நினைக்காதீங்க. தான் பிறந்த இனம் பெருமையோடு வாழ வேண்டும் என்பதற்காக தன் உயிரை கொடுத்து போராட தயாராக நின்ற ஒப்பற்ற புரட்சியாளன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஒரு நாள் இந்த நிலத்தையும் அதிகாரத்தையும் கைப்பற்றி நாங்கள் ஆட்சி செய்யும் போது நீங்கள் கூனி குருவீர்கள், வெக்கப்படுவீர்கள் எங்களை எதிர்கொள்ள. ஏன், இந்த பிள்ளைகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பே ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தால் எப்பவோ இந்த நாட்டை எவ்வளவோ சிறந்த நாடாக மாற்றி படைத்திருப்பார்கள் என்று வெக்கப்படுவீர்கள். வெக்கப்படுவீர்கள். நான் உயிரை கொடுத்து நேச்சு நிற்பேன். நான் கஷ்டப்பட்டு அவளுக்காக படித்து கிடிச்சு வேலைக்கு போய் சம்பாரித்து காதலிச்சு அவளை காப்பாற்றணும்னு நினைக்கும் போது அவள் எவ்வளவு காவாலி பையில கட்டிட்டு வந்து அவன் கள்ளச்சாரம் குடித்து செத்து கிடப்பான். நேச்ச நான் என் மனைவியை கூட்டிகிட்டு போவேன். அவள் வசதியாக இருப்பாள், நல்லா இருப்பாள், குடும்பம் நல்லா இருக்கும். என்னை எதிர்கொள்ள எப்படி அசிங்கப்பட்டு தலைகுனிவாளோ அப்படி என் மக்கள், எங்களுக்கு வாக்கு செலுத்தாத மக்கள் ஒரு நாள் வெக்கி தலைகுனிவார்கள். உங்கள் மேல் பேரன்பு வைத்து நேசித்த தவிர ஒரு விளையும் இந்த பிள்ளைகள் செய்யலையே, ஒரு தவறும் செய்யவில்லையே.
உலக அரசியலை உற்று நோக்குகிற பிள்ளைகள், உங்கள் கையிலும் தான் அலைபேசி இருக்கிறது, உங்கள் உள்ளங்கையிலே உலகம் இருக்கிறது. தட்டுங்கள். பிரிட்டனில் என்ன, அமெரிக்காவில் என்ன, ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்காவில் என்ன, எப்படி தென்கொரியா கல்வியில் எப்படி, சிங்கப்பூர் எப்படி, ஒரு சின்ன நாடு, அங்கே மழை நீர் எப்படி, கழிவு நீர் எப்படி, தனித்தனி காவாய். இங்கே மழை நீரோட கழிவு நீரை கலக்க விட்ட பெருமக்கள் இவர்கள்தான். குடிநீரில் கழிவு நீர் கலந்து ஒருவன் இறந்து விட்டான், பேச்சில்லை, பதில் இல்லை. கள்ளச்சாராயம் குடிச்சு பல மரணம், அதையே பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரே ஒரு மரணம், தம்பி ஆம்ஸ்ட்ராங்கின் மரணம், பெரிய மரணம், அறியப்பட்ட தலைவன். கொன்னா இந்த மரணத்தை விட்டு அந்த மரணத்தை விட, அவ்வளவுதான். இந்த கோடுகளை எல்லாம் சின்ன கோடாக்கணும், பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடு, அவ்வளவுதான். அடையாளம் தெரியாத அடித்தட்டு மக்களின் மரணம், ஒரு அறியப்பட்ட தலைவனின் மரணம், முடிஞ்சு. இதாண்டா திராவிட மாடல், திராவிடியன்ஸ் ஃபார்முலா. இவ்வளவுதான். நீ ஒரு கோட்பாடு உனக்குள்ள வச்சுக்காத. திமுகவை ஒழிக்காம இந்த நாட்டில் நல்ல அரசியலும் கிடையாது, நல்ல ஆட்சியும் கிடையாது. நீ கொள்கை, கோட்பாடு, தத்துவம் கிடையாது. நான் இல்ல, இருக்கிறவரை போராடுவேன், இல்லைனாலும் சொல்லிட்டு போவேன். இந்திய கட்சி என்ற ஒன்றே தமிழன் தாய் நிலத்துக்குள்ள கால் வைக்க கூடாது. எந்த தேசியத்திற்கும் அவன் எதிரிதான். தமிழனுக்கு மட்டுமல்ல, கன்னடனுக்கும், தெலுங்கனுக்கும், மலையாளிக்கும், பீகாரிக்கும், எல்லாத்துக்கும் எதிரிதான். அவனுக்கு ஒரே மொழி இந்தி, சமஸ்கிருதம் தூக்கிட்டு வருவான். அவனுக்கு இந்தியும் இல்லை, சமஸ்கிருதம். உன் தாய்மொழி அவனுக்கு தேவையே கிடையாது. உன் உரிமை அதை பற்றி கவலையே கிடையாது. உன் உயிர் அதை பற்றி கவலையே கிடையாது. உன் உடைமை அதை பற்றி கவலையே கிடையாது. எதை பற்றியும் கொல்லப்பட மாட்டான். நீ அவனுக்கு ஒரு ஓட்டு, அவ்வளவுதான். இதுக்கு ஒரு உணர்ச்சி இருக்கு, கீழான உணர்ச்சி. எது? மதம். அதை விட வெறிதர உணர்ச்சி சாதி. இதை தவிர வேற ஏதாவது பேசியிருக்கேன்னா திரும்ப திரும்ப அண்ணன் உங்களுக்கு கற்பிக்க கடமைப்பட்டிருக்கேன். சாதி, மதம், சாமி, கடவுள், இதையே வைத்து அரசியல் செய்பவன் மக்களை பற்றி, மக்களின் நலனை பற்றி, அவர்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க மாட்டான். இது என் தாயின் மீது, தமிழ் மீது, என் தலைவன் மீது சத்தியம். நீ எழுதி வச்சுக்க, சிந்திக்க மாட்டான். இதேதான் பேசுவான். நீங்க எப்படி என்னை வீழ்த்தினாங்க தெரியுமில்ல? திருமாவளவனை சொந்த அண்ணன் என்று சொல்கிறான். பறையனுக்கு ஓட்டு போட போற சீமானுக்கு, அங்க போய் ராமதாச பாரு, ஐயா எம் படையாச்சிக்கு ஓட்டு போட போற. இவ்வளவு கேவலமா அரசியல் செய்கிறவர்கள் இவர்களை போய் பேசிட்டு இருக்கிற. உலகில் எங்கடா மதத்தை சாதியை வைத்து மனிதனை மதிப்பிட்டு இருக்கான்? ஹூ ஆர் யூனா என்னடா சொல்வ? நீ யாருன்னா உனக்கு என்னடா அடையாளம்? எத்தனை காலத்தில், எப்ப? அடுத்த தலைமுறை இந்த 21ஆம் நூற்றாண்டின் இளைய தலைமுறை பிஞ்சு நெஞ்சுக்களுக்குள்ள இந்த சாதி மத நஞ்சை திணித்தால் நீ யார்? நீ என்ன அரசியலை முன்னெடுக்கிற? எப்போது மதம் சாதி கடந்து மனிதத்துக்கு வருவாய்? எப்போது உலக உயிர்களை நேசிப்பாய்? உன் இனம் உயிர்மை நேயவாதி, மற்றவன்லாம் மனித நேயவாதிகள். நீ உயிர்மை நேயன். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று ஏன் பாடணும்? பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று ஏன் பாடல? எல்லா உயிருக்கும். பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக. இல்லை, உன் வேதம் அப்படி கற்பிக்கல. பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக. ஏன்? நீ உயிர்மை நேயன். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், வள்ளலார் பெருமகனார். ஏன்? பயிருக்கும் உயிருக்கும் என்று வாடியவன் உன் மூதாதை. ஏன்? உயிர்மை நேயன். அரிசி மாவிலே கோலம், ஈக்கும் எறும்புக்கும் இரையாக இருக்க வேண்டும் என்று உயிர்மை நேயம். உலகத்தில் எத்தனை இனங்களடா? எவனடா மாட்டுக்கு ஆட்டுக்கு பண்டிகை வச்சு கொண்டாடினா? உலகத்திலே தமிழ் பேரினம் மட்டும்தான் மாட்டுக்கென்று ஒரு பண்டிகை வச்சு கொண்டாடு. உயிர்மை நேயம். எத்தனை இறை உலகத்திலே! தமிழன் வணங்குகிற தெய்வத்திற்கு மட்டும் ஏண்டா விலங்குகள், பறவைகள் கூட இருக்கு. முருகனை எடுத்துக்கடா, பாம்பு, மயில், சேவல். ஏன்? முருகனை வணங்குவதற்கு முன்பு இந்த உயிர்களை நீ வணங்க வேண்டிய தேவை இருக்கிறது. சிவன் முன்னாடி காலை நந்தி வணங்கிதான் நீ வணங்கணும். ஐயப்பனா புலி, சிங்க ரூபினி அம்மனா சிங்கம். எல்லாத்துக்கும் பிள்ளையாரா முன்னாடி ஒரு எலி. ஏன்? உயிர்மை நேயம். வேற எவன் கடவுள் இருக்கு? எவன் சாமிக்கு இருக்கு? நீ உயிர்மை நேயம் மாதிரி ஒன்று இருக்கிறியா?
ஆடு செத்தா உனக்கு கவலை இல்லை, கொக்கு செத்தா கவலை இல்லை, சிட்டு செத்தா கவலை இல்லை, வண்டு செத்தா கவலை இல்லை, வண்ணத்து பூச்சி செத்தா கவலை இல்லை. காக்கை சாகும்போது நீ பார்க்க இருக்கிறாய், யானை செத்த செய்தியை கேட்க பார்க்க நீ இருக்கிறாய். நீ சாகும்போது ஒருத்தனும் பார்க்க இருக்க மாட்டான். ஏன்னா அதெல்லாம் செத்தால் நீ செத்துருவாய். இது சத்தியம். இது ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கிற உயிரியல் சுழற்சியின் உடன் பிறந்தவனே. இதுதான் உயிரியல். இதை தாண்டிய அறிவியல் அரசியல் உலகத்திலே கிடையாது. இதை கத்துக்க, அதுக்கப்புறம் எனக்கு ஓட்டு போடு. எவன்டா மதத்தை வச்சு கதப்பிடுறேன்? அரேபியால வாழ்கிறவன் இஸ்லாம், பாகிஸ்தானில் இருக்கிறவன் இஸ்லாம், இங்க இருக்கிற நான் இஸ்லாம். அவன் அரேபியன், அவன் உருது, நான் தமிழன்டா. ஓர் இறையை ஏற்று நபி வழியை ஏற்று ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கிறமே ஒழிய அவன் உருது, அவன் வங்காளி, அவன் அரேபியன், நான் தமிழன். இதாண்டா என் அடையாளம். பைத்தியக்கார மாதிரி பேசிட்டுக்கிற. அவன் கிறிஸ்தவன், அவன் பிரிட்டன். அவன் பிரிட்டன் கூட கிடையாது, அவன் இங்கிலீஷ், அவன் பிரெஞ்சு, அவன் டச்சு, அவன் ஜெர்மன், நான் தமிழன். இதான் அடையாளம். ஐரோப்பிய நாடுகள் முழுமைக்கும் ஒரே மதம் தான் இஸ்லாம். ஏன் இத்தனை நாடு? எதுக்கு நார்வே, எதுக்கு ஸ்வீடன், எதுக்கு டென்மார்க், எதுக்கு பிரான்ஸ், எதுக்கு ஜெர்மனி? எதற்காக? ஏன்னா மொழி வழியே தேசிய நிலங்கள், இனங்கள். நீ அப்படியா இருக்க? நீ ஒரு சாதிய இனம் என்று பேசிட்டு இருக்க. பறையரா நம்ம இனத்தானா, படையாச்சியா நம்ம இனத்தானா, கவுண்டரா நம்ம இனத்தானா, தேவரா நம்ம இனத்தானா? அது ஐயோ, அது இனம் அல்ல, அது குடி அடையாளங்கள். அது அல்ல. ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் தான் இனம். இதான் உலக வரையறை. இது என்னைக்கு கத்துக்கிற போற? எப்ப படிக்க போற? யார் உனக்கு சொல்லி தருவா? சாதி மத உணர்ச்சியை தூண்டி ஓட்டப்பெறுகிற எந்த தலைவனும் இதை பேச மாட்டான். தமிழின ஓர்மைக்கு நிற்கிற பிரபாகரன் மகன் தான் இதை பேச முடியும். இவ்வளவு நாளா நீ எனக்கு போடாத ஓட்டை நீ போட்டன்னு போடலையா என்ன? ஆனால் போதிக்க வேண்டியது என் பிறவி கடமை. நான் போதிக்கும் போது உனக்கு புரியாது, ஆனால் உன்னை பாதிக்கும் போது புரியும். வட இந்தியன் வந்து உன்னை அடிப்பான்னு உனக்கு புரியல, திருப்பூர்ல அடிச்சான் ஒருத்தன், கீழே என் குரலை தூக்கி போடுறான். நான் போதிக்கும் போது உங்களுக்கு புரியாது, பாதிக்கும் போது புரியும் என்று. மதம் உன் அடையாளம் அல்ல, மதம் மாறிக்கொள்ளக்கூடியது. இன்னைக்கு இந்துவா இருக்கிற நான் இஸ்லாமா மாறுவேன், கிறிஸ்தவனா இருக்கிற மாதிரி இஸ்லாமா மாறுவேன். இஸ்லாம் இருக்கிற பெண்ணு நான் ஒரு முஸ்லிம் திருமணம் பண்ணிக்க முடியும். இந்துவா இருக்கிற பெண்ணு இஸ்லாம திருமணம் பண்ணிக்க முடியும். நடக்குது. மாறிக்கொள்ள முடியும், மாறிக்கொள்ள முடியும். என் தம்பி அபுவுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இங்க சிறுபான்மைன்னு ஒரு சொல்லாடல் வச்சிருக்குது. பல சிறுபான்மை, மூளையில் சிறுபான்மை, அவனுக்கு சிந்தனை சிறுபான்மை, இது இன சிறுபான்மை கிடையாது. யாரா சிறுபான்மை? எவன் சிறுபான்மை? எவன் சிறுபான்மை? நேத்து என் தம்பி அபு அவனுக்கு திருமணம் பண்ற அந்த தங்கச்சி அந்த நொடி வரைக்கும் பெரும்பான்மை இந்து. 5 நிமிஷம் கழிச்சு அவன் இந்த திருமணம் முடிஞ்சிருச்சு. சிறுபான்மைங்க. என்ன சிரிக்கிறீங்க? எங்க அப்பா இளையராஜா இந்துங்க, பெரும்பான்மைங்க. என் தம்பி யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, சிறுபான்மைங்க. அப்பன் பெரும்பான்மை, மகன் சிறுபான்மை. இவங்களை எந்த செருப்பை வச்சு அடிக்கலாம்? நீ சொல்லு, நீ சொல்லு. என் அருமை சகோதரன் ஏஆர் ரஹ்மான் வந்து சிறுபான்மைங்க. சொந்த அக்கா என் தம்பி இருக்கான்ல ஜிவி பிரகாஷ், இந்துங்க, பெரும்பான்மைங்க. என் மருமையும் பெரும்பான்மை, நீ சிறுபான்மைங்க. ஏண்டா எந்த நூற்றாண்டையும் நீங்க திருந்த மாட்டீங்க? என்ன ஒரு அறிவு இல்லை? மதத்தை வைத்து எப்படி நீ மனிதனை கணக்கிடுகிறாய்? மொழியை வைத்து தான் மானோட அளவு. அதுதானே மதம் மாறிக்கொள்ளக்கூடியது. ஆனால் மொழியை நம்ம மாறிக்கொள்ள முடியாது. அப்ப எது? மொழி, இனம். இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணுதான் கேட்கிறேன். விக்கிரவாண்டியில கேட்கறது, விக்கிரவாண்டியிலே முன்னாடி இருக்கிற மக்கள், விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு இல்ல, உலகம் முழுமைக்கு இருக்கிற தமிழ் பேரின மக்கள்கிட்ட கேட்க போறேன். சாதி மதமாக நிற்க போகிறீர்களா, மொழி இனமாக நிற்க போகிறீர்களா? இடையில் வந்த சாதி மத உணர்ச்சியில் சிக்குண்டு இப்படியே இந்த கேடுகட்ட திராவிட அரசியல் சூழ்ச்சியில் சிக்கி வறுமை, ஏழ்மை, பசி, பஞ்சம், பட்டினி, 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்தி நிற்கிற இழிநிலையில் நின்று மானம் இழந்து வாழ்ந்து சாக போறியா?
இதையெல்லாம் தூக்கி வீசிட்டு தன்மானத்தோட நிமிர்ந்து தமிழ் பேரினமாக தலை நிமிர்ந்து பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ போறிய. நேத்து வந்த சாதி, நேத்து வந்த மதம். நீ 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து தமிழன். அவன் கேட்கிறானடா, எப்போது வந்தான் உங்கள் முருகன், எப்போது வந்தான் உங்கள் சிவன், எப்போது வந்தான் உங்கள் மாயவன்? அவர்கள் எங்களில் இருந்தான் வந்தார்கள் தமிழன். என்னிலிருந்தா வந்தான். முருகனே தமிழை கண்டுபிடிச்சு தமிழ் குடியை படைக்கல, அவன் தமிழினத்தில் பிறந்தான், அதன் இனத்தின் தலைவனானா, அவனால் இறைவனானா. அப்படித்தான் அது நீ புரிஞ்சுக்கணும். எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது, தமிழ் மொழிதான் இறைவனால் பேசப்பட்டது. மணிநெற்றி உமிழ் சங்கன் தளல் முறை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். சிவபெருமானே பேசிய தமிழ்றான், தந்த தமிழ்றான். நீ முருகனுங்கிற அவைகிட்ட இருந்த அவையே உன் தமிழோடு சற்று விளையாடவே அமர்ந்தோம்னா, உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேன். எங்க 1, 2 என்று வரிசைப்படுத்த பாடணும். ஒன்றானவன் அவ பாடுறா. நக்கீரன் தமிழோடு, நக்கீரா உன் தமிழ் அள்ளி பருகவே நான் வந்தேன்னு சிவபெருமான் சொல்றான். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமொன்னு செயல் எழுதி கீழே இறையனார்னு கையெழுத்திருக்கு. நீ தமிழ் படிச்சாதானே இதெல்லாம் படிச்சிருக்க போற. நான் வந்தா நீ கட்டாயம் படிச்சாகணும், இல்லைன்னா எல்லா ஆசிரியர்கிட்டையும் பச்சை மட்டை கொடுத்துருப்பேன், பிச்சு விட்டுருவேன். நீ அப்ப சொல்லு, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சீமான் அவன் தம்பி தங்கச்சியெல்லாம் உட்காந்துருக்கும், தமிழ் படித்தா வேலை கிடைக்குமான்னு ஒரு தடவை சொல்லு. தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமாங்கிற மாதிரி ஒரு கேவலம் உலகத்தில் உண்டாடா? உண்டா? தமிழ் உனக்கு வேலையும் சோறுமா? இல்லை. உன் உயிர், உன் முகம், உன் முகவரி, உன் அடையாளம், உன் இலக்கியம், உன் வரலாறு, உன் அறிவு, உன் ஆற்றல் எல்லாமடா. அது விட்டு இப்படி சோறு கிடைக்குமா? நாய் நரி பண்ணியெல்லாம் தான் சாப்பிடுது, இங்கிலீஷ் படிச்சு தான் சாப்பிட்டு தெரியுதாடா? என் வீட்டுக்கு வாடா, அரேபியன் பேரட்டா, ஆப்பிரிக்காவிலேருந்து வந்திருக்கடா ஒரு கிளி, ஆப்பிரிக்காவிலேருந்து வந்திருக்கு ஒரு கிளி, எப்படி பேசுது பாரா. தமிழ் வாழ்க, தமிழ் தாய் வாழ்க, வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க, காளிமுத்து வாழ்க, வாழ்க தம்பி மாவீரா, மாவீரா சிறப்பாக பேசும். வாங்க வாங்க உட்காருங்க, 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 வாங்க வாங்க. அறிவா அப்பா போயிட்டு வர்றையா, அப்பா போயிட்டு வர்றையா, யா 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 தினம் பாருங்க, வந்து என் வீட்டில் கொஞ்சம் உட்காந்து பாருங்களேன். ஏதோ ஒன்று போயிட்டு இருக்குது. கிளி பேசுது தமிழை, உனக்கு பேச தெரியாது. இதெல்லாம் ஒன்றும் சொல்லி தர மாட்டான். இங்கே ஏதாவது ஒரு தலைவன் 500 ஆண்டு ஆயிடுச்சா, இல்லை அரை நூற்றாண்டு ஆயிடுச்சா, இல்லை 100 ஆண்டை கடந்துட்டியா? சரியாக 15 ஆண்டுகள் லட்சக்கணக்கான இன மக்களை கொன்று குவித்தவர்கள் இந்த காங்கிரஸ் திமுக. தடுக்காமல் வாய் மூடி மௌனமாக நின்றவர்கள் இந்த பாரதிய ஜனதா, இந்த அதிமுக. 2G அலைக்கற்றைக்காக 1 மாதம் இந்திய நாடாளுமன்றத்தை இயங்க விடாமல் முடக்கி போட்ட பாரதிய ஜனதா 1.5 ஆண்டுகளுக்கு மேலே போர். ஒரு இன மக்கள் கொல்லப்படுகிறார்கள், வேண்டாம், சக மனிதன் சாகிறான் என்ற அடிப்படையிலே ஒரு தீவிலே இப்படி கொன்று குவிக்கிறீர்களே. ஒன்று எதிர்க்கட்சி ஒரு குரல் எழுப்பி சொல்றா, பாரதிய ஜனதா ஓட்டு போடுவோம் சொல்றா, பாப்போம், சொல்லு பாப்போம். உனக்கு எது செத்தால் என்ன கவலை இருக்கு? மொழி செத்தால் பிரச்சனை கிடையாது. உன் வரலாறு அழிந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறைக்கப்பட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னுடைய நிலத்தின் வளம் களவுனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீர் விஷமாயிருச்சு பிரச்சனை இல்லை, காற்று நஞ்சாயிருச்சு பிரச்சனை இல்லை, உணவு நஞ்சாயிருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 வயசு குழந்தைக்கு புற்றுநோய், ஏன் அவளுக்கு புற்றுநோய்? ஒரு ஆய்வு, ஒரு தடவை நீங்க கேள்வி கேட்டு பார்த்திருக்க? பிறந்த குழந்தைக்கு எப்படியா புற்று வந்தது? ஒரு தடவை கேள்வி கேள்றா. நான் பேசுறது சரின்னு படும். 90 மரணம் பட்டியலிடு, 100 மரணத்தை பட்டியலிடு, 90 மரணம் புற்றுநோய். ஏன் புற்று? யோசி. நீர், காற்று, உணவு நஞ்சாயிருச்சு. இந்த நிலையிலே உன் பிள்ளைகளை, உனக்கு பின்னாடி வர ஒரு சந்ததியை விட்டு விட்டு போறியா? இல்லை சுகாதாரமாக ஆரோக்கியமாக நஞ்சில்லா உணவு, தூய குடிநீர், நல்ல காற்று, பாதுகாப்பான சுற்றுச்சூழல், வருங்கால பிள்ளைகள் வாழ்வதற்கான பூமியாக இதை வைத்து விட்டு போக வேண்டும் என்று துடிக்கிறியா, தவிக்கிறியா? என்னோட வா, இல்லை எவனோடும் போ. நீ சாதி மதமாகத்தான் நிற்பேன் என்றால் எங்கே போ.
இல்லை மொழி இனமாக நிற்பேன் என்றால் என்னோடு வா, என்னோடு வா. வேண்டாம், தமிழ் செத்தான செத்துட்டு போட்டு விடு, பிரச்சனை இல்லை, போ. உன்னை போலவே தான் நான் எலும்பு நரம்பு ரத்தம் உள்ளவன் நரிக்காரன், பாசிமணி ஊற்றிடுச்சிடுறேன். அவனுக்கு ஏதாவது இருக்கா? எத்தனை ஐஏஎஸை பார்த்துருக்க, எத்தனை ஐபிஎஸை பார்த்துருக்க? குறவரோட ஒப்பிடாத. குறவன் ஆதி தமிழ் குடி, நம்ம எல்லோரும் குறப்பைய மக்க தான். குன்றில் வாழ்ந்தவர்கள் இன்னுச்சரிப்பி குன்றி குறவர்கள், நாம் குறவர்கள். அந்த குடியிலிருந்து தான் இத்தனை குடி. நீ பேசுகிற கல்லரு மரவரு நாடாரு செட்டியாரு கோணாரு பிள்ளை முதலி இந்த படையாச்சி கவுண்டர் எல்லாம் அங்கிருந்து வந்தவன் தான். அந்த குறவரோடு இந்த குறவரை எம்ஜிஆர் சேர்த்து விட்டார். இவன் நரிக்காரர், அக்கி பிக்கி குருவிக்காரர், அப்படிதான் நீ சொல்லணும். அவனு உன்னே மாதிரி மனுஷன் தானே. அவனுக்கே இந்த நாடு எந்த அங்கீகாரம் கொடுக்கல. ஏன்? மொழி இல்லை, நிரந்தர இருப்பு இல்லை, இடம் இல்லை, நிலம் இல்லை. உன் இடத்தினை உறுதி செய். இது ஏன் இடம்? இனத்தை முன்னிறுத்து, முன்னிறுத்து உன் இனத்தை. இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். அதை நீ நல்லா கவனிச்சு வச்சுக்கணும். உனக்கு இடம் இருக்கா? இடம் இருக்கா? இது ஓ இடமா? இன்னும் சரியா 5 வருஷத்துல வட இந்திய இருந்து உன்னை அடிப்பான். ஈழத்தில் அடிக்கும்போது இங்க அகதியா வந்த, இங்க அடிச்சா எங்க போவ? வீட்டில் போய் யோசி, யோசி. திராவிடர்கள் சரி செய்ய மாட்டார்கள். ஏன்? நீ வெளியில போடான்னா நான் இன்னைக்கு வந்தேன், நீ முந்தா நாள் வந்த, நீ முதல்ல போன்றுவான். அதனால இவன் பேச மாட்டான். நல்லா கவனிச்சுக்கணும். நீ என் அன்பான மக்களே, நீங்கள் உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள். ஏன்? உங்களை பெற்ற தாயோ உங்களை 10 மாதம் தான் தன் வயிற்றிலே சுமக்கிறான். ஆனால் இந்த பூமி தாய் உங்கள் வாழ்நாளின் கடைசி நொடி வரை சுமக்கிறான். நீங்கள் இறந்த பிறகு சொல்றாம பாருங்க, நீ முதலாக அன்னையின் மடியில் இருந்து முதலடி எடுத்து வைத்தது அவள் நெஞ்சில் தானே. நீ இறந்த பிறகு புதைந்தோ எரிந்தோ சாம்பலாவது அவள் மடியில் தானே. ஆகவே என் அன்பு மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள். ஏன்? நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்பீர்கள், பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பீர்கள். ஆதலினால் என் அன்பு மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள் என்கிறான் ஈழத்து பாவேந்தன், புதுவை ரத்தனதுரை. உனக்கு தாய் நிலம் இருக்கா? உனக்கு ஏரி இருக்கா? உன் ஆறு இருக்கா? உன் ஆறுல மணல் இருக்கா? உனக்கு மலை இருக்கா? உன் கண் முன்னே களவை கொண்டிருக்கு கவலை இருக்கா? உனக்கு காடுகள் இருக்கா? உன் காடு உன் காடா? மரங்களுக்கு வேர்க்காத மரம் யூக்கலிப்டஸும் சீமக்கருவேலையும் உன் நிலமங்கு மண்டி கிடக்க, அது மேகத்தை அறுவடை செய்யாது, ஈரப்பதத்தை உரிந்து மேகமே உருவாக விடாம தடுத்து விடுமே. எப்படி மழைப்பொழிவை பெறுவாய்? அதை பற்றி கவலை இருக்கா? மலைகளை எல்லாம் மணலாக வெட்டி நொறுக்கிட்டால் மழைப்பொழிவை எப்படி பெறுவாய்? இந்த உயிரியல் உண்மை, இந்த அறிவியலை நீ படிக்கலையா? இதை பற்றி இந்த தலைமைகள் கற்றுக் கொடுக்குமா? 1000 ரூபாய் கொடுக்கும், 500 ரூபாய் கொடுக்கும், 5000 கொடுக்கும், என்ன செய்வாய்? 15 நாள் பசியாம சாப்பிடுவாய், பிறகு பட்டினி கிடப்பாய். உங்கள் பிள்ளைகள் கத்துவதற்கு, உன் நிரந்தர பசியை போக்குவதற்கு 500 1000 கொடுத்து ஒருவேளை சோறு போடுறதுக்கு இல்லை, ஒவ்வொரு நாளும் உனக்கு உணவு கிடைப்பதற்கு வேலை திட்டம். அதான் எங்கள் கனவை நீங்கள் இதைவிட எளிமையாக எங்கள் கடத்த வழி தெரியல. எல்லா தேசிய இனங்களின் மாநாடு நடந்தது டெல்லியில். பெரிய பெரிய தலைவர்களாக இருந்தாங்க. நான் ஒருத்தர் சின்ன பையன். அப்போ அவங்கெல்லாம் ஹிந்தி இங்கிலீஷில் பேசினாங்க. எனக்கு இது ரெண்டுமே தெரியாது. அப்போ நான் எடுத்தவொடனே சொன்னேன், என் உணர்வை உங்களிடத்திலே கடத்துவதற்கு என் தாய்மொழியை தவிர உலகத்திலே சிறந்த மொழி இல்லை என்பதனாலே என் தாய்மொழி தமிழில் பேசுகிறேன்னு. உனக்கு என் மொழி புரியுது கைதட்டினேன், அவனுக்கு என் மொழியே புரியலான்னு கைதட்டினான். உண்மையிலே தட்டினான். என் கூட வந்தவங்க என் தம்பிகளுக்கு தெரியும். நான் பேசினேன், அவர் இறந்துட்டார். இந்த காஷ்மீர் விடுதலை தலைவர், ரொம்ப பெரியவர். நான் பேசும்போது என்னை என்ன தாண்டா பேசுகிறான், இவ்வளோ பேர் கைதட்டுறாங்க, என்ன பேசுகிறேன், நான் பேசுகிறது புரியல. ஆனால் என்னை கூப்பிட வச்சு என்னை தலையில் கை வச்சு வாழ்த்தி என் முகத்தை உரிய முத்தம் கொஞ்சினார். இறந்துட்டார், அது வேற. பெருந்தலைவர் பீகாரில் அதை ஓட்டு கட்டிக்கிட்டு இருக்கும்போது பேசிட்டே இருக்கும்போது இது காமராஜருக்கு என்ன தெரியும்? அவருக்கு பின்னாடி வந்த பேரனுக்கு ஒன்றும் தெரியல. அவர் தமிழ்லே பேசிட்டுருக்கார். அப்படி கூட இருந்த விவசாயம் அங்கே உட்கார்ந்துருந்த வேளாண்குடி மக்கள், அடித்தட்டு மக்கள் கைதிட்டே இருந்திருக்கான். கூட்டத்தில் ஒருத்தர் கேட்டுக்க, என்ன பேசுகிறாரு, எது கைதேற்றிய, என்ன பேசுகிறாருன்னு நீங்கள் தெரியல, ஆனால் எங்களுக்காக பேசுகிறாருன்னு தெரியுது, அதனால் கைதட்டுன்ட்டு.
இதை விட உங்கள் மகன் என்ன என் காதலை எப்படி நான் அனுமாரா அப்படி இதயத்தை பிளந்துருந்தா பாருங்க அப்படின்னு காட்ட முடியல. இல்லை நானே என் தங்கச்சி நெஞ்ச காட்டுறா, இந்த பாரப்பா நீங்கள் தான்ப்பா எங்கள் இதயம் முழுமைக்கு நிறைஞ்சிருக்கீங்க. கொடுமை. நீ சாதியை காப்பாத்துப்பா, காப்பாத்து. சாதியை கடந்து ஏதாவது சாதிக்க போராடு, சாதிக்க பாரு. எத்தனை நூற்றாண்டுக்கு பேசுவ? அது இருக்கட்டும்பா, விடுப்பா, அது இருக்கட்டும், விடு, அதை விடுப்பா. சாதியை காப்பாற்ற போராடுற நீ வேற எதை காப்பாற்றுவ? உன்னுடைய மொழி, உன்னுடைய இனம், அதன் உரிமை, நிலம், வளம், நீர், காற்று, இதையெல்லாம் யாரு காப்பாற்றுவா? யாரு காப்பாற்றுவா? ஏன்னா வெக்கம் இல்லாம புவி பருவநிலை மாறிடுச்சு, புவி வெப்பமாயிருச்சு. உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? உங்களுக்கு ஒரு அடிப்படை அறிவே இல்லையா? புவி எப்படா வெப்பமாச்சு? அது ஆயிடுச்சா? நீங்க ஆக்கிட்டீங்களாடா? பருவநிலை மாறிடுச்சு. மாறிச்சா? நீ மாத்தினியா? மாறியதா மாற்றினீர்களா? பதில் இருக்கா? சொல்லு. சுவீஸிலிருந்து வந்த நம் தங்கை இமயமலையில் மலை ஏறி போகிற 140 அடிக்கு மேலே போயிட்டு திருப்பி வந்து இமயமலை முழுமைக்கும் நெகிழி குப்பைங்குது. இது யார் சீமான் சரி செய்வதுன்ட்டு. அங்கே போய் நான் எங்கே சரி செய்வது? இங்கே வெறும் நெகிழி தான். இந்த பிளாஸ்டிக் பாலித்தீனை தடை செய்ய முடியாத இந்த அரசு எதடா தடுக்கும்? ஒரு அறிஞன் சொல்றான்டா, இந்த பாலித்தீன் மண்ணோடு மண்ணாக மக்கி போக 5000 ஆண்டுங்கிறான், இன்னொருத்தன் 50,000 ஆண்டுங்கிறான், இன்னொருத்தன் 5 லட்சம் ஆண்டு ஆகுறான். எதை நம்புறோமோ நம்பலையோ 5000 ஆண்டே வச்சுக்க, குறைஞ்ச கால அளவே வச்சுக்க. யார் பார்க்க இருக்க போற? மாற்றுல இருக்கு, ஏன் வர மாற்ற? மின் பெருக்கம், மின் உற்பத்தி. எனக்கு அணுவில் இல்லாம எப்படி? நிலக்கரி இல்லாம எப்படி? பரதேசிங்க வாடா, இது தீர்ந்து விடுகிற வளம். நிலக்கரி தீர்ந்து விடும். அணுவுலை ஆபத்து. அணு கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்கு அல்ல, மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையால் அல்ல. தீராத வளங்கள், காற்றாலை மின்சாரம், கடல் அலை மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரம். அங்கு வா, சூரியலுக்கு கேடு இல்லைங்கிற. என்ன உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? இது மக்களை காதலிக்கிறவன், நேசிக்கிறவன் சிந்திப்பது. மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று எண்ணுபவன் என்னைக்கும் உன்னை கவலைப்பட மாட்டான். சாராயம் குடிச்சு செத்துட்டான், சட்டப்படி குற்றம். காய்ச்சினதும் குடிச்சதும் குற்றம். இவன் சட்டப்படி நிவாரணம் கொடுக்குறான். எப்படிப்பட்ட அரசுன்னு பாரு. 10 லட்சம் ரூபாய் கொடுத்த அந்த மரணத்தை, அத்தனை பிணங்களையும் பணத்தை போட்டு மூடுகிற ஒரு அரசை நீ எப்படி கவனிக்கிற? கல்லை மது என்று சொன்ன ஒரு கூட்டத்தை நீ பார்த்திருக்கியா? எல்லா மாநிலத்திலும் கல் இருக்குது, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை. ஏன் கல்ல இறக்க விட மாட்டுற? ஏன் விட மாட்டுற? ஒரு நாள் நாம் தமிழர் அரசு வந்ததுன்னா 2 மாதம் கட்டமைச்சிருவேன். கல் கடைகளை கட்டி எல்லாத்துக்கும் இந்த டாஸ்மார்க்கில் விற்ற எல்லா பணியாளரும் இங்கே வா, இங்கே வேலைக்கு வா. டாஸ்மார்க் ஒரே நாளில் போட்டு கம்ப்ளீட் முடிஞ்சு போச்சு. அப்போ சீமச்சாராயணம் கொடுக்கணும், போ காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்டுக்கு போ, மகாபலிபுரம் போ, அங்கே போ, பீச் ரெசார்ட்டுக்கு போ, 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போ, அங்கே விற்பான், குடிச்சிட்டு செத்து போ. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என் மக்களுக்கு கல் தான். பனம்பால் தென்னம்பால் 3 மாதம் கல் பனம்பால், மீதி எப்பவும் தென்னம்பால். தென்னங்கருப்பட்டி தாய்லாந்துலாம் தென்னையில் காய்ச்சிறான் கருப்பட்டி. புதுச்சேரியில் எனக்கு தென்னங்கருப்பட்டி இங்கே கிடைக்கும்னு வரும்போது தென்னம் படிச்சுட்டு வரேன். எங்களை பார்த்தா உங்களுக்கு கேலியும் கிண்டல் தெரியுது. தொடக்கத்தில் அப்படி தான் சிரிச்சுக்கிட்டு இருந்தான், ஜீமான்லாம் ஒரு ஆளா அப்படின்னு. இப்போ நான் ஒருத்தன் தான் ஆளா தெரியுறேன். ஒன்றுக்கு என்ன பண்ணுற? பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்குது, தெரியுது பள்ளிக்கூடம்ட்டு. அனுமதி கொடுத்தவர்கிட்ட போய் கேட்கணும். எங்களை விட எங்கள் பிள்ளைகள் மேலே அக்கறை வந்துருச்சா உங்களுக்கு? பட்டியில் அடைச்சி வச்சுக்கிட்டு அங்கே கட்டி வச்சுக்கான், அவனை போய் சண்டை போட தெரியல. ஏன்? உணர்ச்சியை தூண்டுவது. எப்படி பார்த்தாலும் சீமானுக்கு போட்டுறாத, அவன் தங்கச்சிக்கு போட்டுறாத. இதுதானே? போட்டுறாத விடு. நான் பறையன் என்று படையாச்சி என்று பார்த்தால் போடாத. நான் தமிழன், தமிழ் தேசினத்தின் மகன், பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் என்றால் போடு. போடு. பெருங்கனவை கொண்டு நிற்கிறோம். இந்த நாட்டை எப்படி கொண்டு போய் ஆகச்சிறந்த நாடாக மாற்றுவது என்று. இந்திய திராவிட கட்சி ஆட்சியாளர்களுக்கு என் அன்பு பிள்ளைகளே,
தமிழர்களை பிளந்து பிரித்தால் தான் அவர்கள் வலிமை அடைய முடியும், அதிகாரத்துக்கு வர முடியும். தமிழ் தேசியன பிள்ளைகள் தமிழ் தேசியன மக்களை ஒன்றுபடுத்தி அரசியல் வலிமை பெற்றால் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். அதை நல்லா கவனிச்சுக்கணும். அதை புரிந்து கொண்டு நீங்கள் களத்தில் நிற்கணும். உனக்கு என்ன தேவைன்னு பாரு. உனக்கு நல்ல கல்வி தேவைப்படுது, அதை தனியார்ட்ட காசு கொடுத்து படிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கு, அதை மாற்றணும். அது மாற்றம். மருத்துவம் தேவைப்படுது, அது தனியார் முதலாளிக்கு வியாபார பண்டமா மாறிடுச்சு. இல்லை, அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் விற்பனை பண்டம் அல்ல, அது மக்களின் உரிமை. அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கொடுக்கிற ஒரு அரசை நிறுவனம். எப்படி நிறுவனம்? செய்வாரா சொல்றார், நான் எனக்கென்றோ என் பிள்ளைகளுக்கென்றோ என் குடும்பத்துக்கென்றோ நான் எதையும் சேமித்து வைக்கவில்லை. காரணம், என் மக்களுக்கானதை மக்களுக்கான அரசு தந்து விடுங்கிறான். என் மக்களுக்கானதை என் மக்களுக்கான அரசு தந்து விடுங்கிறான். அப்படிப்பட்ட ஒரு அரசை நீ நிறுவனம். இப்ப நீ உனக்குன்னு எதையும் சேமித்து வைக்க வேண்டியது இல்லை. இப்ப எங்க கிட்ட அரசை கொடுத்தீங்கன்னா நான் சொல்றேனே, பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள். முடிஞ்சு. நாங்க படிக்கப்ப நீ ஏன் உன் கவலைப்படுற? இது ஒரு நாடா? பிரிட்டன்ல கர்ப்பிணி பெண்கள் இருந்தா செவிலியர்கள் மருத்துவர் வந்து வீட்டில் பிரசவம் பார்த்துட்டு போறாங்க, வர முடியலன்னா. அவங்களுக்கு ஊக்கத்தொகை, மாசம் மாசம் சம்பளம் அப்படி பார்க்குது. தன் நாட்டின் குடிகளை அப்படி நேசிக்குது. அந்த ஆட்சி முறையைத்தான் குடிதலி கோல் வச்சும் மாநில மன்னன் அடிதலி நிற்கும் உலகங்கிறான். இப்ப நான் என்னமோ தமிழர் நாட்டை தமிழரை ஆள வேண்டும் என்று பாசிசம் சாவனிசம் பேசிட்டு இருக்கிற என் மறையோன் சொல்றானடா, நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளலுங்கிறான். என்ன சொல்றான்? வீட்டை நாட்டை நீயே ஆள்வது மாதிரி பார்த்துக்கடா, அதான்டா நல்ல ஆண்மகனுக்கு அழகுங்கிறான். இப்ப நான் நல்ல ஆண்மகனா இருக்கவா இல்லை அது இல்லாதவனா தெரியவா? அப்படி கோவப்பட்டா நீ அவன்கிட்ட தான் போய் கேட்கணும். பண்ண பலகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலைன்னா அவனை போய் எழுப்பி வேணா புதைச்ச இடத்த காட்டுறேன்னு கேளு. என்ன நீ இப்படி பேசிட்டு அவன் வன்முறையை தூண்டுறானே, நீ அவனை தான் உள்ளதுக்கு போடணும். குண்டாசில் போடுறியா போடு. என்ன இது? நாடு என் வீடு போல இருக்கணும், அப்படி இருக்கணும். இடஒதுக்கீடுனா என்ன? அது என்னங்க அவருக்கு மட்டும் படையாட்சிக்கு மட்டும் 10.5 கொடுக்கணுன்றாரு, இவருக்கு மட்டும் அப்படி கொடுக்கணுன்றாரு, அது கவுண்டர் கொடுக்கணுன்றாரு, கோனார் கொடுக்கணுன்றாரு, உடையாருக்கு கொடுக்கணுன்றாரு, கொயவருக்கு நெசவாளர். டேய், உனக்கு இதை விடலாம் எளிமையாக சொல்லுது. நான் ஒரு விவசாயி, நான் வேளாண் குடிமகன், நான் ஒரு மிளகாய் தோட்டம் போட்டிருக்கேன், தண்ணி பாய்ச்சணும்னு வர்றேன், வரப்பில் நின்று இப்படி பார்ப்பேன். நாங்கள் அப்படி தான் பார்த்தோம், எப்படி உருவாச்சு எங்கள் மரபார் இப்படி பார்ப்போம். இந்த செடி கொஞ்சம் பச்சையாக இருக்குது, 2 நாள் தாங்கும். அந்த செடி பச்சையாக இருக்குது, அது 2 நாள் தாங்கும். இந்த செடி கொஞ்சம் வாட்டமாக இருக்குது, வாமடையை போட்டு ஒரே வாமடை தண்ணி பாய்ச்சணும் தான் நான் வந்திருக்கேன். எல்லா செடிக்கும் தண்ணி விடணும், அதான் என்னுடைய நோக்கம். ஆனால் ஒரு வாமடையை போட்டு ஓட விட்டா இந்த வாடிப்போன செடிக்கு தண்ணி போய் சேர்றதுக்குள்ள இந்த செடிகளுக்கு ஓடும், அந்த எல்லா செடிக்கும் போகும். ஆனால் இந்த செடிக்கு போகிறதுக்குள்ள அது பட்டு போக வாய்ப்பு இருக்குது, செத்து போக வாய்ப்பு இருக்குது. அதனால எந்த செடி வாடி இருக்கிறதோ அதற்கு முதல்ல தள்ளி விடணும். அது அந்த வேளாண் குடிமகனின் கடமை. அப்போ என்ன செய்யறான்? இந்த செடி 2 நாள் தாங்கும், இருக்கட்டும், அப்புறம் விடுவோம். இந்த பட்டு போகிற மாதிரி வாடி போகிற மாதிரி இருக்க செடிக்கு முதல்ல தண்ணி விடும்னு இங்கே வாமடையை போட்டு இங்கே ஒரு பாத்தியை கட்டுறான், ஒரு அணையை போட்டு பாத்தியை கட்டி இங்கே ஒரு வாமடையை போட்டு முதல்ல இதுக்கு விடுறான். இது தண்ணி பாஞ்சிருச்சு மூடி, அப்புறம் இந்த செடிக்கு பாத்தியை வாமடையை போட்டு விடுறான், அப்புறம் அந்த செடிக்கு விடுறான். இப்படி பாத்தி கட்டி தண்ணி பாய்ச்சறது தான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து சாதி வாரி எடுத்து எண்ணி கொடுப்பது, எடுத்து கொடுப்பது இல்லை. விளைய வைக்கிறது நான், நிலம் என்னது, உழைப்பு என்னது. என் காய்கறியை வாங்கிட்டு ஒரு சந்தையில் உட்காந்து கூறு கட்டி விற்பாரு. இந்தா 5 ரூபா உனக்கு 10 கத்திரிக்காய், இந்தா உனக்கு 15 ரூபா. கூறு கட்டி விற்க நீ யாரு? இது என் நிலம், என் இடம், என் மண், என் மக்களின் உரிமை. எண்ணி கொடுக்க, எடுத்து கொடுக்காதே, எண்ணி கொடு. அள்ளி கொடுக்காதே, அளந்து கொடு. இதான்டா கோட்பாடு. இட ஒதுக்கீடுன்னு சொன்னால் ஏற்காத, இட பகிர்வு, பங்கீடு என்று சொல். எனக்கு உரியதை பகிர்ந்து தா, அதான் இட பங்கீடு, இட பகிர்வு. குடிகளை எண்ணட்டும்,
குடிகள் என்னட்டும். ஓட்டுக்கு காசு எப்படி கொடுக்குற? ஒரு வீட்டுக்கு 15,000 கொடுக்குறியா, ஓட்டுக்கு 15,000 கொடுக்குறியா? யாராவது சொல்லு சொல்லு. ஒரு ஓட்டுக்கு 1000, ஒரு ஓட்டுக்கு 2000, ஓட்டுக்கு 3000, இல்லை ஒரு வீட்டுக்கு மொத்தமாக 2000? அப்படி இல்லையே. ஒரு வீட்டில் 5 ஓட்டு, அப்போ 2 10,000. உனக்கு ஒரு ஓட்டு 5 ஓட்டா ஆதார் கார்டை காட்டு, ஓட்டர் ஐடியை காட்டு, இருக்கான்னு செக் பண்ணுறான். அவ்வளோ விழிப்புணர்வோடு இருக்கானா? ஒருவேளை ஓட்டில் என்ன ஏமாற்றி காசு வாங்கிட்டான்னா அப்போ என்றான். எண்ணி காசு கொடுக்க தெரியும் உனக்கு, எண்ணி எனக்கான உரிய பங்கீட கொடுக்க தெரியாதா? எவ்வளவு காலமா நீ ஏமாறுற? எவ்வளவு காலமா ஏமாறுற நீ? எவ்வளவு காலம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்ப நீ? சொல்லு. பக்கத்தில் இருக்க பரப்பாட்டாளியை நேசிக்காம என்ன நீ பாட்டாளி? பக்கத்தில் இருக்க படையாச்சி பாட்டாளியை நேசிக்காம நீ என்ன பாட்டாளி? ஒரு தாய் பிள்ளைகளில் இவ்வளவு யுத்தம் இருந்தா இதாண்டா தன்னின பகை. இதுதான் தன்னின பகை. தமிழ் சமூகம், தமிழ் பேரினம் தாழ்ந்து விழுந்ததற்கு காரணமே தன்னின பகைதான். தன்னின பகைதான். வன்னியர் அதிகாரத்துக்கு வந்தா அந்த சாதி ஆதிக்கம் பெறும். அவங்கள அதிகாரத்தை பண்ணுவாங்க. இவன் நினைக்கிறது கவுண்டர் வந்துட்டா கவுண்டரே இது பண்ணுவார், அது பண்ணுவார். ஆனால் மலையாளி, கன்னடர், தெலுங்கர் வந்துட்டா எல்லாரும் கையிட்டிடலாம், நாமளும் கையிட்டிடலாம். இந்த ஈன புத்தியை எதை வச்சுரா கொளுத்துறது? எதை வச்சு கொளுத்துறது? எடப்பாடி வந்தால் அது கவுண்டர் கட்சி, எங்கள் ஐயா ராமதாஸ் வந்தால் அது படையாச்சி கட்சி, எங்கள் அண்ணன் திருமா வந்தால் அது பறையர் கட்சி. இப்போ என்ன ஏன் சிக்க வைக்கல? எதை தேடிட்டு அலையிறா? எந்த சாதிகளை தள்ளிடலாம்ட்டு. நான் எல்லா சாதியும் மூட்டி தள்ளிக்கிட்டு இருக்கேன். போடா போடா அப்படின்னு எதுக்குள்ளேயாவது தள்ளிடலான்னு பார்க்குறான். பிரபாகரன் பிள்ளைக்கு ஏதுரா சாதி, மதம், மயிறு, மண்ணாங்கட்டி? போடா தம்பி, ஒரு கோட்பாடு தான். நீ யாராவது இரு, என் கோட்டுக்குள்ள என் எல்லைக்குள்ள காலை வச்சால் தமிழனா தான் இருக்கணும்னு சொன்னதுனால தான் என் தலைவன் 35 ஆண்டு காலம் அந்த படையை வலிமாக நடத்த முடிஞ்சது. நீ அவரு இவர் சுண்ணாம்பு சுவரு எதுவும் கிடையாது. தமிழன்னா வா தம்பி, இங்க படையாச்சிக்கு சூடுகாடுத, நீ பறையருக்கு சூடுகாடுத, நீ கவுண்டருக்கு சூடுகாடுத, நீ நாடாருக்கு, செட்டியாருக்கு, கோணாருக்கு, தேவருக்கு, பிள்ளைக்கு, முதலி எல்லாருக்கும் தனித்தனி சூடாடு. புதைக்கிறது எரிக்கிறதுல என்னடா உனக்கு பிரச்சனை? பணம் கூட சாதி பெருமையோட தான் எரியுமாடா. ஆனால் சாம்பலை கொண்டு ஒன்னா ராமேஸ்வரத்தில் கலந்துட்டான். கருமா கருமா கருமா. அங்கே போய் பாடுறா. இப்போ இடிச்சு சமாதி ஆக்கிவிட்டான், மொட்டையும் ஆக்கிட்டான் சிங்களன். பாடுறா என் தலைவனை, போனவனை கேள்றா. நீ யாராவது இரு, நீ பிள்ளையா இருப்ப, நாடாரா இருப்ப, கோணாரா இருப்ப, தாழ்த்தப்பட்ட பற யாரா இருக்கல, ஒரே துயிலும் இல்லம் தாண்டா. ஒரே துயிலும் இல்லம், மாவீரர்கள் துயிலும் இல்லத்தில் ஒன்னா ஒரு தாய் பிள்ளைகளாக, தமிழ் தாயின் பிள்ளைகளாக படுத்திருந்தான். பிரிகேடியர் சுப தமிழ் செல்வனுக்கு பக்கத்தில் சாதாரண போராளி படுத்திருந்தான், புதைக்கப்பட்டிருந்தான். அதான்டா பிரபாகரன், அதான்டா சமத்துவம், அதான்டா சமூக நீதி, அதான்டா. சாதாரண போராளிக்கு என்ன ரேஷன், என்ன பகிர்வோ அதான் அந்த விடுதலை போராட்டத்தை கட்டி எழுப்பிய தலைவன் பிரபாகரனுக்கு. அதான் 2 சீருடை தான் சாதாரண போராளிக்குன்னா அவருக்கு 2 தான். ஒரு சோப்பு கட்டி தான் அவருக்கு ஒரு சோப்பு கட்டி தான். எப்படிப்பட்ட தலைவனின் பிள்ளை நீ பார்த்துக்க. ஒரு சோப்பு கட்டி, அந்த சோப்பு கட்டி தேஞ்சிருச்சு, இத்தனீண்டு இருக்குது. புதுசாக ஒரு சோப்பு கட்டி கொடுத்துருக்காங்க, அதை போட்டு தைக்கலடா, அதை இதோட ஒட்டி தேய்ச்ச தலைவன்டாவன். இதோட ஒட்டி அது ஒரு 2 நாளைக்கு வராதா? அவன் பிள்ளைகள். நீ எங்கிருந்தோ காசு வருது, இன்னைக்கு கூட கேட்ட, அப்படி எங்கிருந்தோ வருதுன்னு கண்டுபிடிச்சிடா பரதேசி. அது எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சிரு. எங்கிருந்தோ வருது, அவ்வளவு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நீ கண்டுபிடிச்சு போன நீ பெரியவே. இந்த ஆம்ஸ்டாங் வழக்கையெல்லாம் இவங்களை விசாரிக்க சொல்லலாம். இதுக்கு சிபிஐ கிபிஐலாம் எங்கிருந்தோ வருதுங்க, அதை கண்டுபிடிச்சான். எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சிரு, அவ்வளோதானே. அவதூறுக்கு பிறந்த அவதூறு பைய மக்கள் என்னத்தையாவது பேசிட்டு கிடக்குறது. காளியம்மா கார் வாங்கிட்டான், நான் என் தங்கச்சிக்கு ஹெலிகாப்டர் வாங்கி கொடுக்க போறேன்டா, பார்த்துடா. வம்புக்கு செய்கிறதானே, எதை செய்யாதீங்கிறது வம்பா செய்வோம். நாங்கள் வேணும்னே செய்வோம், தேவையில்லாமல் பேசிட்டு கூடாது. அதை பண்ணாத, இதை பண்ணாத, அப்படி இப்படின்ட்டு. எப்படிப்பட்ட ஆள் பாரு. இந்திய இராணுவம் வந்துடுச்சு, எல்லாரும் அதோட சண்டை போட வேணாம், அது பெரிய வெள்ளாதிக்கம், அது அதோட மோதனாகுதுனான்ட்டு. எங்கால அதெல்லாம் நீங்களா, நான் சண்டை பிடிக்க போகிறேன், வர்றவங்க வாங்க, வராதவங்க போங்கன்ட்டு. ஏன் முடிவுன்ட்டாரு, நம்மளை கொல்றதுக்கு வந்திருக்கான்,
சரணடைஞ்சு அவன்கிட்ட சாகிறதுக்கு சண்டை ஓட்டு சேர்த்துருவோம்னு முடிவெடுத்துட்டு அப்படி இது என்கிட்டே சொல்கிறார். தம்பி என்னை கொள்ள தான் அனுப்பிச்சிருச்சு ராணுவத்தை, தெரிஞ்சிருச்சு அண்ணனுக்கு. அப்போ இதுக்கு மேலே இவங்கிட்ட போய் எப்படி நான் கண்டுபிடிச்சிங்கன்னு ஆயுதத்தை ஒப்படைங்க நாங்கள் ஒப்படைச்சோம். திருப்பி சின்ன சின்னதாக தாக்குதல், ஒட்டுக்குழுக்கள், சண்டை போட்டு ஆயுதத்தை பறிச்சா நான் எந்த ஒப்படைச்சேன்னா அந்த ஆயுதம் அவன்கிட்ட இருக்குது. எவன் கொடுத்தான்? இவன் தான் கொடுத்தான். அப்போ நோக்கம் என்னையை கொள்வது. அப்புறம் அவன்கிட்ட போய் பேச்சு என்ன இருக்குது? அப்போ அவன்கிட்ட போய் மண்டிட்டு வாழ்றதுக்கு அதான் சேகவாரா சொல்கிறான். ஒருவன் காலில் விழுந்து தான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் எழுந்து நின்று இறந்து போவென்றான். டேய், நம்ம தலைவனடா, நம்ம பரம்பரையாதான். பூலித்தவனிலிருந்து, மருதுபாண்டியிலிருந்து, வேல்நாச்சிலிருந்து, அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கனார், பெரும்பாட்டன் தீரன் சின்னமலிருந்து எல்லாம், பண்டார வன்னியன், பெரும்பிடுக முத்தரையன் எல்லாம் சரணடைந்து வாழ்வதற்கு சண்டையிட்டு சாபம்டா. அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானதுடா. இதான்டா கோட்பாடு. அதைத்தாண்டா நாமளே எடுத்து நிற்கிறான். இவங்களோட போய் 4 சீட்டு 3 சீட்டு 3/4 சீட்டுக்கு முட்டிக்கால் போட்டு வாழ்றதை விட ஒத்தையா நின்று போராடி செத்து போம்டா. போட்டா போடுறான், போலேங்க போகிறோம். தோக்குற யாருக்கிட்ட? நம்ம ஆத்தாளா பண்ணுக்கிட்ட தான். இன்னைக்கு காமராஜரை தோக்கடிச்சதுக்கு தமிழ் சமூகம் வருந்ததில்ல. ஒரு நாள் வருந்தட்டும், அன்னைக்காவது திருந்தட்டும். அன்னைக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு எல்லாரும் ஒரு பின்னாடி வந்துட்டாங்க. அதுதான் நடக்கும். கொஞ்சம் காலம் எடுக்கும், அவ்வளவுதான். என்ன உனக்கு தேவை என்றுவார், எது அரசியல் என்றுவார். அதை நோக்கி இவர்கள் நகர்த்துவார்களா? ஏதாவது பேசுவார்களா? இந்த களத்தில் நிற்கிற யார் பேசுவார்? எது செத்தாலும் சரி தன் சாதி சாகக்கூடாது என்று காப்பாற்ற துடிப்பார்கள். எது செத்தாலும் சரி தன் மதம் செத்து விடக்கூடாது என்று காப்பாற்றுவார்கள். மதமும் சாதியும் மனித வாழ்க்கைக்கு அவ்வளவு அவசியமா? யார் என்னோடு வாதிட்டு வெல்லுவா? என்னோட இல்லை, என் தங்கையோட வெல்ல சொல். திரும்ப திரும்ப சொல்றேன், மண் புழு மனித வாழ்க்கைக்கு பயன்படுவது போல இந்த சாதி மதமும் பயன்படாது. தன் வாழ்நாளில் 40,000 முறை இந்த மண்ணை உழுகிறது ஒரு மண்புழு. அந்த வேலையை நீ செய்வியா? உன் சாதி செய்யுமா? செய்யாது. பெருமையை கொண்டு எதுல வச்சிருக்கேன் பாரு. எருமை மேய்க்கிறதுல பெருமை வச்சாலும் நீ வாழுவ. கர்மம் இந்த சாதி மதத்து மேல பெருமையை வச்சு என்னத்தை சாதிக்க போற? நீ என்னது சாதிக்க போற? இந்துன்னு ஓட்டு போட்ட நீ வாழ்ந்துருவியா? இந்தியாவின் பொருளாதாரத்தை நிறைக்கிற மகாராஷ்டிரா, 2வது தமிழ்நாடு, 3வது கர்நாடகா. நம்ம கொடுக்குற காசுல எவ்வளவு திருப்பி கொடுக்குறான்? அப்ப நம்ம காசெல்லாம் எங்க கொண்டு போறான்? வட மாநிலத்தை வளர்க்குறான். அவனுக்கு இந்தியன் என்பவனே இந்தி பேசுறவன் தான். இந்தியா என்பதே அவனுக்கு வட மாநிலங்கள் தான். நம்மளை ஏன் வச்சிருக்கான்? ஓட்டுக்கு. இந்த நாட்டோட எதுக்கு வச்சிருக்கான்? நம்ம வளத்துக்கு, நிலத்தில் இருக்க வளத்துக்கு. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி இந்தியாவிலேயே 81 விழுக்காடு நிலக்கரி இருக்கிற நிலம் நம்ம நிலம் தான், தமிழ்நாடு. அது நெய்வேலி. அங்கிருந்து மன்னார்குடி வரைக்கும் இருக்கு. அவன் நோக்கம் இதோட நிறுத்துறத, மன்னார்குடி வரை போறது. இப்போ அண்ணன் வந்துட்டு என்ன பண்ணுவேன்? ஸ்டாப் இட். சிரிக்காத. எவனாலும் திறக்க முடியாத பூட்டை போட்டு வீட்டில் வண்டி சாவி வச்சுக்கிடுவேன், பெல்ட் வச்சு விட்டுருவேன். நீ கதற வேண்டியதான். எதுக்கும் கவலைப்படுறா இல்லை தம்பினா. அப்போ என்ன பண்ணுவேன்? அந்த இடத்துலலாம் சூரிய ஒளியில் மின்பூங்கா, காற்றாலை போட்டு படுத்துக்கிடுவேன். போரின் பேரழிவுக்கு பிறகு கூட மக்களை மீள்குடியேற்றம் செஞ்சிட முடியும். நீ நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி எடுத்து நாசமாக்கிட்ட நிலத்தில் என் மக்களை மறுபடியும் வாழ வைக்க முடியாது. அதை விளைநிலமாக மாற்ற முடியாது, வீடு கட்டியும் வாழ வைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? போடுறா சூரிய ஒளியில் மின்பூங்காவை. 60,000 ஏக்கரில் சூரிய ஒளியில் மின்பூங்கா பாடுறா. எவ்வளோ எடுக்க முடியும் பாடுறா? காற்றால குறுக்க காற்றால. சிந்திக்கணும் தம்பி, தேடணும் தம்பி, மக்களை நேசிக்கணும் தம்பி. அப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்தாங்க. தான் பெறாத கல்வி எவனுக்கும் கிடைக்கக்கூடாது என்று நினைக்கல பெருந்தலைவர் காமராஜர். எனக்கு கிடைக்காத கல்வி என் நாட்டின் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும்னு படிக்க வச்சான். அவன் தலைவன். நாங்கள் எப்படி? நான் செத்தாலும் சரி என் இனம் வாழணும் என்று நின்ற தலைவனின் பிள்ளைகள். நாங்கள் பசியோடு இருந்தாலும் என் இனப்பிள்ளைகள் பசி இல்லாமல் இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று கனவு காண்பவர்கள். அதை புரிந்து கொண்டு என் அன்பு மக்களின் அருமை சொந்தங்கள், எங்கள் அரசியலை கவனிக்கணும். நாங்கள் உங்கள் வாக்குக்கு பேசுகிறோன்னா எவ்வளவோ பேசியிருக்கலாமே. நாங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு வாழ்க்கைக்கு கையேந்தி நிற்கிறோம். அதனால்தான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போம், நாளைய தலைமுறைக்கு வாழ்வளிப்போங்கிற முழக்கத்தை முன் வச்சோம். மாற்று அரசியலுக்கு வாக்களிப்போம், மான தமிழினத்திற்கு வாழ்வளிப்போம் என்ற தத்துவ நிலைப்பாட்டை வைத்தது காரணம் அதுதான். எதிலிருந்து இது மாற்று? நாமே மாற்று, நாம் தமிழரை மாற்று. ஏன்
இந்திய அரசியலுக்கு மாற்று திராவிடம் அல்ல. அது ரெண்டு ஒண்ணுதான், ரெண்டு ஒண்ணுதான். அவன் 100 விழுக்காடு இந்து பிஜேபி, இவன் 90 விழுக்காடு இந்து திமுக. தலைவரே சொல்றாரு, நாங்க 90 விழுக்காடு இந்துக்கள் தான். உண்மையிலே பிஜேபியின் பி டீம்ல மெயின் டீமே அவங்க தான். திருடன் எப்போது நம்ம ஓடுவான், கூட்டம் விரட்டி வரும்போது ஒரு சந்துக்குள்ள மறைஞ்சு இருந்து திருப்பி கூட்டத்துக்குள்ள வந்து திருடன் திருடன் சத்தமா கத்துவான். அவன் தான் யோசிக்க போய் அவன் தான் திருடான், அவன் தான் திராவிட திருடன். உனக்கு முன்னாடி தமிழ் என்று பேசுவான், உனக்கு முன்னாடி மது ஒழிப்பை பேசுவான், உனக்கு முன்னாடி சமூக நீதி பேசுவான். எல்லாத்துக்கும் எதிரி அவன் தான், அந்த திருடன் தான், அந்த திருடன் தான். தாலிக்கு தங்கம் தரவில்லை என்று கவலைப்படாதீர்கள், தாலி அறுத்தால் 10 லட்சம் தருகிறேன் என்று சொல்ற தலைவர்களை பெற்றிருக்கிற நீங்கள் இந்த மாதிரி தலைவர் சொல்றாங்க. இந்த மாதிரி தலைவர்கள்லாம் உனக்கு ஆட்சியாளர் நிலைமை வந்துருச்சுன்னா உண்மையிலே நீ சபிக்கப்பட்டவன் தான்டான்ட்டார். நீங்க சபிக்கப்பட்டவர்கள், நானும் தான். ரொம்ப கஷ்டமா இருந்தா நம்ம அம்மா தாத்தாலாம் சொல்லுவாங்க, என்னப்பா சரிது நம்ம வாங்கி வந்த வரம் அப்படின்னு. நம்ம வாங்கி வந்த வரம் அப்படி. தாத்தா காலத்தில் நல்ல தலைவர்கள் நல்ல ஆட்சியாளர்கள் அப்போ பிறந்து செத்துருக்கலாம், இல்லைன்னா அவங்க கொஞ்சம் பின்னாடி பிறந்திருக்கலாம். நம்ம இந்த தத்திகள்கிட்டையும் மத்திகள்கிட்டையும் மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு சிக்கி ஐயா அப்பா ஒன்றும் செய்ய முடியல. என்னத்தையோ உங்க நேர்மையை நான் பாராட்டுறேன். கை நீட்டி காசு வாங்கிட்டோம், போடுறோம்னு சொல்லிட்டோம்ப்பா, வாக்கு கொடுத்துட்டோம். பெரிய சின்ன கவுண்டர் சத்யவான் சாவித்திரி, பெரிய ஹரிச்சந்திர மகாராஜா, வாக்கு கொடுத்துட்டோம்லப்பா, வாக்கு கொடுத்துட்டோம்ல, போடுறேன்னு சொல்லிட்டேனப்பா. அப்போவும் நம்பிக்கை இல்லை. இந்த நாய்கள் கொடுத்த வாக்குறுதி மாதிரியே மக்களும் போய் சொல்லுவாங்க நினச்சி பாலில் சத்தியம் பண்ணி விட்டுரு, புள்ள தலையில் அடிச்சிரு, சாமி படத்தை அதில் அடி, உன் தாலியில் சத்தியம் பண்ணு. அட தாலி இருப்பாங்களா? நான் என்ன சொல்கிறேன், என் மக்கள் எப்போ அவன் பொண்டாட்டியை கூட்டி வந்து அவதாலியில் அடி, நீ சொன்னதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன்ட்டு ஒரு சொல்லு. இந்தா 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 நான் இப்படிப்பா இப்படிப்பா ஏப்பா ஏப்பா இங்கே வாப்பா, இங்கே வாப்பா, இங்கே வாப்பா, இந்த இந்த சாமி படம் இருக்கு, இதில் நீ ஒரு அடி அடி, நான் சொன்னதெல்லாம் உனக்கு செஞ்சு கொடுத்துறேம்மா, ரோடை போட்டுறேன், தண்ணியை நல்லா கொடுத்துட்றேன், உனக்கு அதை நீ ஒரு தடவை அடிப்பா. அதை கேட்க துப்பு இல்லை உனக்கு. வெரி வெரி சிம்பிள் திங், வெரி ஈஸி. இது சிம்பிள் பாலிசி, ஒன்றும் இல்லை. நீ நோட்டை வாங்கிட்டு ஓட்ட வைக்கிற, அந்த ஓட்டை வாங்கிட்டு அவன் நாட்டை வைக்கிறான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் மை லார்டு. இதுதான் நடக்குது. உங்களுக்கு தெரியாது இல்லை, உங்களுக்கு தெரியாத ஐபிசி செக்ஷன் இல்லை, ஏதோ பார்த்து பண்ணி விடுங்க. ஆமாம் நியாயமாரே, வேற வழி இல்லை. எங்களுக்கு உங்களை விட்டா நாதி இல்லை, உங்களுக்கு எங்களை விட்டா வேற வழியே கிடையாது. அவளுக்கு என்ன வந்தது? அவன் மனசுக்குள்ள திட்டுவா, என்னை கொஞ்சம் விட்டுருக்கலாம் அண்ணன்னு. நாதி இல்லை, அதனால உன்னைய பிடிச்சி தொங்கிட்டு இருக்கேன் நான். நிறைய பெண்கள் இருக்கிறாங்க என் இனத்தில், என் தமிழ் சமூகத்தில். ஆனால் ஆற்றல் மிக்க பெண்கள், துணிவு மிக்க பெண்கள், களத்திலே போரானாலும் எதானாலும் களத்திலே நிற்கிற துணிவுள்ள பெண்கள் ரொம்ப குறைவு. அதனாலதான் தேடி 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 என் பிள்ளைகளை பிடிச்சு களத்தில் நிறுத்துறதுக்கு. ஒரு கேடரை தயாரிக்க ஒரு லீடர் படுற பாடு, ஒரு தாய் 10 மாதம் சுமந்து பிள்ளையை பெறுவதை விட பெரிய சுமை என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படிதான் ஒவ்வொருத்தரையும் கண்டெடுத்து இந்த நிலத்தில் என் தங்கை அபிநயாவை கண்டெடுத்து நிறுத்துறேன். என் மகளை அப்படிதான் கூட்டிட்டு வந்தேன், வித்யாராணியை. அப்படிதான் என் தங்கை காளியம்மாவா, அப்படிதான் ஜெனிஃபரை, அப்படித்தான் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தேன். ஒவ்வொருத்தரையும் 2026 இன்னும் என்னென்ன பண்ணுவேன்னு எவனுக்கும் தெரியாது. இதோடவே படுத்துருவேன்னு நினைக்காத, இனிமேதான் ஆடுவேன். வெறுங்காலோடு ஆடி இருக்கேன், நீ சலங்கை கட்டி ஆடுவேன். சத்தம் கேட்குதுன்னா நான் தான் வந்துட்டேன்னு வந்துடு. ஆமாம், சீமாங்கனை பேசுகிறான்னு ஒரு கால் சூரட்டி விட்டு பாரு. இந்த தெருவில் இடம் இருந்துச்சுன்னா பாரு. நீங்கள் சாதி பார்க்கிறீர்கள், நாங்கள் அதை கடந்து சாதிக்க பார்க்கிறோம். நீங்கள் மதம் பார்க்கிறீர்கள், அதை கடந்து நாங்கள் ஆக புனிதமான மனிதத்தை பார்க்கிறோம். நாங்கள் உலக உயிர்களுக்கான அரசியலை செய்ய நினைக்கிறோம். நீங்கள் சாமிக்கு அரசியல் செய்ய துடிக்கிறீர்கள், காப்பாற்ற நினைக்கிறீர்கள் சாமியை. நாங்கள் வாழுகிற பூமியை காப்பாற்ற துடிக்கிறோம். இந்த பூமியை எதிர்கால பிள்ளைகள் வாழ்வதற்கான பூமியாக வைத்துவிட்டு போக வேண்டும் என்று இந்த அரசியலை செய்கிறோம். அறிவிற்சிறந்த பெருமக்களே, என் அன்பு தம்பி தங்கைகளே, உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எளிய மகள் என் தங்கை அபிநயா பொன்னிவளவனுக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள். எனக்காக அல்ல, என் தங்கைக்காக அல்ல, உங்களுக்காக, நமக்காக, நம் இனத்திற்காக, இனத்தின் மானத்திற்காக ஒரு வரலாற்றில் பெருமாறுதலை உண்டு பண்ணுங்கள். விக்கிரவாண்டியில் என் வாழ்கிற என் சொந்தங்களே,
உலக மக்கள் திரும்பி பார்க்கட்டும். தமிழ் பேரினம் எதிர்பார்க்கிற ஒரு புரட்சிகர அரசியல் மாறுதல் விக்கிரவாண்டியிலிருந்து தொடங்கட்டும். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை மைக்கு சின்னத்திலே தந்து என் அருமை தங்கை அபிநயா பொன்னிவளவனை வெற்றி பெறச் செய்யுங்கள். பேசாம பேசாம இருந்து கோழி குஞ்சுகளை தூக்குதுங்க பருந்து. பேசாம பேசாம தான் இருந்து கோழி குஞ்சுகளை தூக்குதுங்க பருந்து. அடத்தோளா ரொம்ப நாளா கேட்காம இருந்து நாம போனமடா சூடு சொரண மறந்து. இப்போ போகுதடா கோவனமும் பறந்து. விளைச்ச பயிறு அறுவடைக்கு விளைஞ்சு கிடக்குது, உணவில்லாம உழைச்ச பயிறு காஞ்சு கிடக்குது. விதைச்ச பயிறு அறுவடைக்கு விளைஞ்சு கிடக்குது, உணவில்லாம உழைச்ச பயிறு காஞ்சு கிடக்குது. அடிக்கும் போது புழுவும் கூட எழுந்து துடிக்குது, அடிக்கும் போது புழுவும் கூட எழுந்து துடிக்குது. அறிவிருந்தும் ஓ முதுகே குனிஞ்சு நிற்கிது, அறிவிருந்தும் அடிமைத்தனம் போக மறுக்குது. அட தமிழா ரொம்ப நாளா பேசாம இருந்து நாம போனமடா சூடு சொரண மறந்து. கேட்காம தான் இருந்து நாம போனமடா சூடு சொரண மறந்து. வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது, அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது. வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது, அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது. எரியும் போது பொணமும் கூட எழுந்து நிற்கிது, எரியும் போது பொணமும் கூட எழுந்து நிற்கிது. உசுறு இருந்தும் ஓ முதுகே குனிஞ்சு நிற்கிது. அட தமிழா ரொம்ப நாளா பேசாம இருந்து கோழி குஞ்சுகளை தூக்குதுங்க பருந்து. கேட்காம தான் இருந்து நாம போனமடா சூடு சொரண மறந்து. இப்போ போகுதடா கோவனமும் பறந்து, இப்போ போகுதடா கோவனமும் பறந்து. அவன் பட்டு வேட்டை கட்டுகிற கனவில் இருந்தபோது கட்டியிருந்த கோவணமும் களவாடப்பட்டது என்று கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதினார்கள். நாமல் கட்டியிருக்கிற கோவணம் களவாடப்படுவதற்கு முன்பு கண்விழித்துக் கொள்வோம் என் இன சொந்தங்களே. உங்கள் கடைசி வலிமை வாக்குதான். இந்த ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கிற புரட்சியை உங்களால் ஏற்படுத்த முடியும். ஒரே ஒரு வாக்கு மைக்கு சின்னத்தில் செலுத்தி என் அன்பு தங்கை அபிநயா பொன்னிவளவன் அவர்களை வெற்றி பெற செய்து தமிழ்நாடு சட்டசபைக்கு அனுப்புங்கள். தமிழக அரசியலில் ஏற்படுகிற பெரும் மாறுதலை நீங்கள் பாருங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.